வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோவில் மணி சேவிங் பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னுடைய அன்றாட வாழ்வில் வரக்கூடிய செலவுகளை எப்படி கட்டுப்படுத்தி நான் எப்படி பணம் சேமிக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ தான். இப்போ லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக என்ன மாதிரி தேவையில்லாத செலவுகள் வருது, அதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணி இல்லை எப்படி சிக்கனமாக நான் பணத்தை செலவழித்து அந்த செலவுகளை மேற்கொள்கிறேன் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அந்த பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். ஏன் அப்படின்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன மாதிரி செலவுகள் வரும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது இன்னும் நம்ம பணத்தை சேமிக்கிறதுக்கு உதவும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் மந்த்தால் ஒரு 5 மாதமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃப்ரிட்ஜு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. கீழே தண்ணி சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அடப்பு இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி அடப்பு இருக்கிறது தெரியாது, தண்ணி கீழே செஞ்சதுன்னொன்னா அந்த அண்ணன் என்ன சொன்னார்னா, சரி இது நம்மளே செஞ்சிடலாம், நீங்களே பாருங்கள், இதை அந்த அடப்பு எடுத்து விட்றதா, முடிஞ்சால் நீங்கள் எடுங்க. பொங்கல் லீவில் சொன்னேன், இப்போ என்னால் வர முடியாது, இதை வேறு யாரும் மெக்கானிக் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க, சரியாயிடும், நிற்காது அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நானே செய்யலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜையும் டீப் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். திங்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு பார்க்குறேன், பாருங்கள் இவ்வளோ அடப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா பசங்க தான் ஏதோ ஃப்ரீசரில் கொண்டு போய் விளாட்றேன்னு சொல்லி வச்சு தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு இதை குச்சி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டீப் க்ளீன் பண்ணி சுடுதண்ணி ஊற்றி விட சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு அதை உட்காந்து ப்ராப்பராக அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு விளக்கமார் குச்சியை வச்சு நல்லா அந்த ஹோலில் எடுத்து அந்த அடப்பெல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 சொம்பு சுடுதண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே உள்ளே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் கலெக்டிங் இதில் அதுவுமே பார்த்திங்கன்னா எப்போதுமே இது மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கல்லுப்பும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி வைக்க சொல்லி பாருங்கள். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தொடச்சாச்சு. பார்த்திங்கன்னா அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அழகாக வாட்டர் கீழே சேர்ந்துருச்சு, உள்ளே தண்ணியே நிற்கலை. இந்த அண்ணன் சொன்னாங்க, நான் வந்துட்டு போயிருந்தேன்னா நான் கண்டிப்பாக 500 ரூபா வாங்கியிருப்பேன், இது தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப இதில் ஃப்ரிட்ஜை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணலாம். ஸோ வீடையும் டீப் க்ளீன் பண்ண மாதிரி ஆச்சு. எனக்கு அன்றைக்கி ஒரு 500 ரூபா பணம் மிச்சமும் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தெரியாது இல்லையா, எது கஷ்டமான வேலை, எது நம்மளே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அண்ணா சொன்னதுனால அன்றைக்கி எனக்கு ஒரு 500 ரூபா இது ஒரு விஷயமாக நம்ம கற்றுக்கிட்டோம். அதுதான். ஸோ ஃபுல்லாக எல்லா ஃப்ரிட்ஜோட மற்ற அட்டாச்மெண்ட்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுறது நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த இடத்துல தான் அடப்பு இருக்குது, அதனால தான் தண்ணி இங்கே வருதுங்கிறதே தெரியல. இந்த அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போய் அந்த இடத்த செக் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோன் சார்ஜர், கிட்டத்தட்ட இந்த சார்ஜர் ஃபோனோட வாங்கினது 5 வருஷமாக ஆகிடுச்சு. நல்லா ஒயர் பிஞ்சிருச்சு. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அந்த மாதிரி கரண்ட் சரியாக இது சார்ஜ் ஏறாது, டேட்டா கேபிள் யூஸ் பண்ணுறப்ப ஏறாது. சரி இப்போ சார்ஜர் தான் புதுசாக வாங்கணும் போல் அப்படின்னு நினச்சிட்டே இருந்துட்டு ஒரிஜினல் சார்ஜர் பார்த்தா அவங்க 700 800க்கு போல் மேலே சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஏதாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ரெகுலராக தெரிஞ்ச மொபைல் கடை வச்சுருக்காங்க. அவங்க என்னோடய ஃபோனில் சில டைம் ரிப்பேர் ஆனப்போ செஞ்சு கொடுத்தாங்க. அவங்ககிட்ட நான் போய் கேட்டப்போ இந்த மாதிரி சொன்னாங்க, இது நீங்கள் சார்ஜரே மாற்றணும்னு அவசியம் இல்லை சார், இந்த டேட்டா கேபிளே தனியாக விற்கிது, அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரிஜினல் சார்ஜர் வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 800 1000 ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் டேட்டா கேபிள் மட்டும் வாங்கிக்கிங்க. இது 180 300 100 3 ரேஞ்சில் இருக்குது. இதுக்கும் வாரண்ட்டி உண்டுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 180 ரேஞ்ச் மிடில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா கேபிள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவங்க என்னுடைய இந்த சார்ஜரில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு சார்ஜ் ஏற்றி பார்த்தாங்க, அது நல்லா ஏறிச்சு, ஃபாஸ்ட்டாக ஏறிச்சு. ஸோ அப்போ இந்த சார்ஜரில் பிரச்சனை இல்லை, ஒன்லி இந்த டேட்டா கேபிளில் தான் கனெக்ஷன் கட்டாக இருக்கணும், ஒயராக இருந்திருக்கணும், ஏன்னா 5 வருஷமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இன்கேஸ் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு தெரியல, நான் போய் கேட்டதுனால தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்கேஸ் இல்லைனா நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி புது சார்ஜர் வாங்குறேன்னு சொல்லிவிட்டு எப்படியும் 1000 ரூபா எனக்கு பணம் செலவாயிருக்கும். பாருங்கள், இதுதான் அந்த பின்னு. இதை போட்டு எடுத்தோன்னே ரொம்ப க்ளீனாக எடுத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் சொன்னாங்க, இந்த பழைய சார்ஜர் இருக்கு இல்லையா, அந்த பழைய பிஞ்சு போன பின்னு, ஸோ அதையுமே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அடுத்து இது வழக்கம் போல் தான். ஸோ எனக்கு 2 பேண்ட் கொஞ்சம் ரொம்ப பழசாகிடுச்சு, பட் ஆனால் ஸ்ட்ராங்கான கழுத்து வெளுத்து போயிடுச்சு. ஸோ அதனால் இதை என்ன பண்ணிட்டேன், இந்த 2 பேண்ட்டையும் இன்னைக்கு காலேஜுக்கு போட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு 3/4 தச்சிடலாம், 3/4 தச்சு வீட்டுக்கு ரஃப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இதை வந்து தைக்க கொடுக்கறதுக்காக போகிறேன். அந்த பழைய சார்ஜர் சொன்னேன் இல்லையா, அந்த பழைய சார்ஜர் எங்கெங்கெல்லாம் வந்து கட் ஆகிருக்கும் அந்த இடத்துல நல்லா நூலை சுற்றிட்டு செல்லோ டேப் போட்டு யூஸ் பண்ண சொன்னாங்க. யூஸ் பண்ணி எடுத்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க அப்படின்னாங்க. அதுவுமே ஒரு டிப்பாக சொல்லிக்கிறேன். ஸோ இதை போய் தச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இனி வந்து 3/4 வாங்க வேண்டிய வேலை இல்லை. அப்புறம் என்னோடய பர்ஸு, என்னுடைய வேலட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சு நஞ்சு போச்சு. இது என்னன்னு தெரில. இது வந்து எனக்கு வாங்கி 1.5 வருஷம் கூட வரல. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 250. ஸோ எனக்கு தான் பார்க்குறப்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரில, அது சரியாக வரல. இந்த மாதிரி ரொம்ப பிஞ்சிட்டே வந்துச்சு, யூஸ் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு இது புதுசு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாலாம் பெருசாக அந்த பர்ஸு கலெக்ஷனும் இல்லை, குவாலிட்டி பார்க்கவும் முடியல. அப்போ நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் கேட்டப்போ சொன்னாங்க மீஷோவில் ஆர்டர் பண்ணுங்கள், நல்ல குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2-3 லிங்க்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. உங்களுக்கு எது பட்ஜெட்டுக்குள்ளே வருதோ பாருங்கன்னு சொல்லிட்டு பர்ஸில் போய் என்னத்தை பட்ஜெட் போட்டுருன்னு சொல்லிட்டு 200 ருபீஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தேன். இந்த மாடல் வந்து எடுத்தேன். நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நல்லா நல்லா உழைக்குது அப்படின்னாங்க. பார்த்தா அப்பன்னு பார்த்து 177க்கு ஆஃபர் வந்துச்சு. சரின்ட்டு அப்படியே வந்து எடுத்துட்டேன். நல்ல ஒரு ஆஷ் கலர் வேலெட்டு, நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம ஒரு பொருள் வாங்குறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்குறது தப்பு கிடையாது. நம்ம பட்ஜெட்டில் இருக்கா, குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குறது வந்து நமக்கு நிறைய பணத்தை மிச்சம் பண்ணும். ஸோ இதே பர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 900 ரூபாய் ரேட் போட்டிருந்தாங்க. 900 ரூபாய் 800 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இதே குவாலிட்டி நான் கையால் எடுத்து பார்த்துருக்கேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஆன்லைனில் இது ரொம்ப ஆன்லைனில் நான் பெருசாக வாங்கினது கிடையாது. ஏன்னா நம்ம தொட்டு பார்த்து வாங்குகிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது உண்மைக்கு நல்ல குவாலிட்டியாக ஒர்த்த மணி. 500 ரூபாய் கூட கொடுக்கலாம். ஆனால் 177 ருபீஸ்க்கு இது ஒர்த்தாக இருந்துச்சு. இதில் க்ரீன், இந்த ஆஷ் கலர், அப்புறம் வந்து இன்னொரு ப்ரௌன் ஷேட் இருந்துச்சு. பட் எனக்கு இந்த ஆஷ் கலர் ரொம்ப பிடிக்கும். ஆஷ் அண்ட் ப்ளூ ஷேடு ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. தையல் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. 177க்கு ஒர்த்த மணி. இதே என் கேஸ் நான் கடையில் வாங்கியிருந்தேன், இந்த குவாலிட்டியில் வாங்கியிருந்தேன்னா இங்கே எப்படியும் நான் 500 ரூபாய் 600 ரூபாய் செலவு பண்ணியிருப்பேன். இல்லை சொல்ல முடியாது, 900 ரூபா வரைக்குமே இங்கே போட்டுட்ருந்தாங்க. ஸோ அதனால் எது ஆன்லைனில் கொஞ்சம் சீப்பாக இருக்குது, அது இங்கே மார்க்கெட் ப்ரைஸோடு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கொஞ்சம் பணம் சேர்க்க முடியும். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கூட இருக்கும், நம்ம கையில் வாங்குறது வந்து கடைகளில் போய் வாங்குறது வந்து சீப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதை கம்பேரிசன் பண்ணி பார்க்குறது தான் நம்மளோட டேலண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் என்னென்னு தெரில காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு, இப்போ பக்கத்தில் நெய்பர்ஸ் அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத வந்து அப்படியே மரத்தில் விட்டு வேஸ்ட் பண்ணாமல் அதை கொண்டு போய் கடையில் போட்டுறது. அதில் ஏதோ ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் கிடைக்கும். 70 ரூபாய் 80 ரூபாய் அந்த மாதிரி ஒரு கிலோ 2 கிலோ கொண்டு போய் கொடுக்கும் பொழுது ஒரு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் கிடைக்குது. அந்த அமௌண்ட்டை வாங்கி சேர்க்கலாம்ல. ஸோ எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும்? இதை மட்டும் ப்ராப்பராக நம்ம பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அட்லீஸ்ட் அதை ஒரு க்ளீன் பண்ண வராங்க, வீடு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ வந்து பாருங்கள், வீட்டுக்கு தேவைப்படுறது மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் கொண்டு போய் கடைகளில் கொடுத்துறேன். ஸோ ரொம்ப பெருசாக காய்க்காது. ஒரு வாரத்துக்கு ஒரு கிலோ இல்லை 1.5 கிலோ காய்க்கும். அதுவே வந்து இங்கே ஒரு 100 ருபீஸ்க்கு கடையில் எடுத்துக்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம சேர்த்தானா ஒரு 400 ரூபாய் 500 ரூபா கிடைக்கும். அது ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும்ல. ஸோ அதையுமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கடையில் கொடுத்து காசை மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் போட்டிருந்தாங்க. 3 டேஸ்க்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா பஸ்ஸில் கம்பேர் பண்ணும் பொழுது பஸ்ஸில் வந்து ஒரு நாளைக்கு to and fro வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய் ஆச்சு. இப்போ ட்ரெயின் ட்ரை பண்ணோம். பார்த்திங்கன்னா ட்ரெயின் போகிறப்ப சரி வரப்போ சரி அவைலபிளாக இருந்துச்சு. ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா to and fro 50 ரூபா தான். ஸோ 200 ரூபாய் எங்கே இருக்குது, 50 ரூபா எங்கே இருக்குது. ஸோ அதனால் ட்ரெயின் முக்கால்வாசி அவைலபிளாக இருந்துச்சுன்னா ட்ரெயினை வந்து அவைல் பண்ணிக்கோங்க. இது மூலமாகவும் எனக்கு நல்லாவே அமௌண்ட் வந்து சேவ் பண்ணேன். ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக வந்து நான் சிக்கனமாக கடைப்பிடிச்சி பணம் சேர்த்த விதங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் தொடர்ச்சியாக நான் போடுறேன். இதை பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.